மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். விக்ரமோட வீட்டில் அக்ஷயாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பழியில் மாட்டிக்கிறாங்க இனியா. அவங்களுக்காக சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணியும் போகிறாங்க. இனியாவை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கப்புறமா விக்ரமாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அப்செட்டான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அடுத்ததாக அக்ஷயாவுக்கு நடக்க போகிற இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு இனியா வரணும் அப்படின்னு அக்ஷயா எல்லார் முன்னாடியும் சொல்ல, நல்ல சிவம் அக்ஷயாவை மிரட்டுறாரு. இதெல்லாம் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் கிடையாது, பெரியவங்க நாங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் எப்படியாவது அண்ணியை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விக்ரம் கிட்டேயே போய் டைரெக்டாக அக்ஷயா இனியாவை கூப்பிட சொல்கிறாங்க. இனியா தனக்கு பண்ணின நல்லது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த விக்ரம், சரி ஓகே அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு இனியாவை கூப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணுறாரு இனியாவுக்கு. இதெல்லாம் நீ முடிவு பண்ணுற விஷயம் இல்லை, அவளெல்லாம் கூப்பிட முடியாது. மாத்திரை போடாமையா இருப்பீங்க? நீ ஃபோன் பண்ணி கூப்பிடணும். அக்ஷயாவுக்கு நடக்கக்கூடிய அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் இனியா அண்ணி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அக்ஷயா ரெக்வஸ்ட் பண்ணினதால வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சம்மதிக்க அந்த ஃபங்க்ஷனுக்காக இனியா வராங்க. ஆனால் நல்லசிவம் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரிக்டாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே அவ கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிமிஷம் அங்கே இருக்கக்கூடிய கலசம் சாஞ்சு விழுகிற மாதிரி விழும்போது அந்த இடத்துல விக்ரமும் இனியாவும் ஒன்றா சேர்ந்து அதை நிறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அக்ஷயாவோட முன்னாள் காதலன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க, அவரை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயுமே வாக்குவாத சண்டைகள் ஆரம்பிக்குது. அதனோட உச்சமா எதிர்பார்த்த விதமா இனியா அவங்கள பிடிச்சு தள்ளி விட தலையிலேயே அடிபட்டு கீழே சரிஞ்சு விழுகிறாங்க. அக்ஷயாவுக்கு இனியா நினைச்ச மாதிரி நல்லபடியா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் கோயிலில் நடக்குது. யாருமே இனியா கிட்ட பேசாம இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அக்ஷயாவுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறாங்க இனியா. அடுத்ததா இனியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அக்ஷயா இனியாவுக்கு கால் பண்ணும்போது அந்த ஃபோன் காலில் இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாறு அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நீங்கள் இல்லாமல் இங்கே திக்கு திக்குன்னு இருக்கு அப்படின்னு தன்னோட சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அக்ஷயா. அவங்களோட பயத்தை போக்குற விதத்துலையும் இனிமே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன நடந்தது அப்படிங்கிற சில விஷயத்த இனியா அக்ஷயா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட அக்ஷயா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. இனியாவோட வீட்டுக்கு யாழினி வந்திருக்காங்க. தங்கச்சி கிட்ட தனியாக கேட்டாலாவது உண்மை என்னங்கிறத சொல்லுவாளோ மாட்டாளோ அப்படின்னு யாழினி என்ன நடந்தது, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணின அப்படின்னு இனியா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதை பற்றி கேட்க வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்க இனியா. அந்த நேரம்னு பார்த்து சுபாஷ் கிட்ட இருந்து இனியாவுக்கு கால் வருது, விக்ரமை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் யார் கையில் விக்ரம் மாட்டக்கூடாது அப்படின்னு இனியா நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க கையிலேயே விக்ரம் மாட்டிடுறாரு. அக்கா வந்திருக்க பாரு. இப்பவாவது சொல்லு, என்னதான் பிரச்சனை? அத பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ். இப்போ நீ எனக்கு சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க சுபாஷ். விக்ரம் சார் அடிச்சிட்டாங்க மேடம். பாத்து ஆசை தீரோட குத்தி கொள்ளு. ஆதிகேசவன் எங்கே இருக்காரோ அந்த கேங்குக்கே போய் தேடி விக்ரம் சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு ஆதிகேசவனை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஆதிகேசவன் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்க, அது எப்படி என்ன நீ அடித்து கொண்டு போய் இழுத்துட்டு போவியா, இது எல்லாமுமே நான் உனக்கு வச்ச ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லும்போது ஆதிகேசவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் தெரிய வருது நடந்தது எல்லாமுமே விக்ரமோட பிளான்னு. இன்னொரு பக்கம் வீட்டில் விக்ரமுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல சிவம். இதை ஃபோனில் கேட்டுட்டு இருக்காங்க இனியா. ஆனால் விக்ரமும் ரொம்பவே சைலண்டாக இருக்காரு. நீ என்ன அடிச்சு தூக்கிட்டு வருவ, நான் அமைதியா உன் முன்னாடியே நிப்பேன்னு நினைச்சிய? அது நான் உனக்கு போட்ட ஸ்கெட்சு. எப்படி? கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும். தன்னோட அப்பாவோட சூழ்நிலை காரணமா தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேலைக்கும் போகாததால தான் கிட்ட காசு இல்லாததால தன்னோட செயினை அடகு வச்சு அந்த காசை எடுத்துட்டு வராங்க இனியா. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் இனியா செயினை அடகு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர அந்த செயினை மீட்டு இனியா கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனால் அதுக்கு இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே வேணான்னு ஆனதுக்கப்புறம் அவரோட செயின் மட்டும் எதுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு விக்ரமோட முகத்தில் தூக்கி எறிகிறாங்க அந்த செயினை. ஏன் இனியா இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னா, விக்ரமோட வீட்டில் விக்ரமுக்கு எப்படியாவது 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் எதுவுமே பேசாமல் இருந்துட்டாரு அப்படின்னு இனியா தப்பாக நினச்சதால தான்
தன்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு காணாமல் போன ரகு வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யாவோட அம்மாவை பார்க்க வராரு விக்ரம். உடனே அக்ஷயா இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே இனியாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரகு கொடுத்த கிஃப்ட்டை அத்தை விக்ரம் அண்ணா கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இனியாவுக்கும் அக்ஷயாவுக்கும் பயங்கரமான டென்ஷன். அந்த கிஃப்ட்டுக்குள்ளே அப்படி என்ன இருந்தது, இனியா தான் ரகுவை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு விக்ரமுக்கு தெரிய வந்ததா, இதை பற்றியெல்லாம் வரக்கூடிய எபிசோட் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, அவன் எதுக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டோட வரணும்? வேலை ராஜா ஆண்டிக்கு தெரிஞ்சானா இருப்பானோ? ஆக்சுவலி ஒரு கேஸ் விஷயமா ஒரு சின்ன என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. அண்ணி போச்சு, எல்லாம் போச்சு. ரகு கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ் அத்தை அண்ணன் கிட்ட கொடுத்துட்டாங்க அண்ணி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.